அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பெண்களுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமாக நடுத்தர வயதில் மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளோட தீவிரம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண் பூப்படையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மாவோ இல்லை பெரியவர்களோ அவங்களுக்கான ஒரு வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறதுக்கும் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கும் வீட்டில் ஆட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு ப்ரெக்னன்சி காலகட்டம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வீட்டில் பெரியவர்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், இதற்கு என்னென்னலாம் நம்ம சிகிச்சைகள் எடுத்துக்கலாம், வீட்டில் இருந்தபடியே என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நடுத்தர வயதில் ஒரு பெண் வீட்டில் வயதானவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய நிலை. ஸோ ஒருவேளை அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கேரியரில் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களோட உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் எதனால் இந்த மாற்றங்கள் உருவாகுது, இதுக்கு எப்படியெல்லாம் நம்ம மாற்றங்களில் வாழ்வியல் முறைகளில் கொண்டு வரணும், உணவு முறைகளில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், மூலிகைகளாக இருந்தால் என்னென்ன மூலிகைகள்லாம் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் அளவுலையும் மனதளவுலையும் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் மெனோபாஸ்னால தான் உண்டாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். ஏன்னா நிறைய பெண்கள் ஒரு 40 வயது தொடக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெனோபாஸோட ஒரு ப்ரீ மெனோபாசல் சின்ட்ரோமில் நம்ம இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போட ஆரம்பிக்கும், அதே மாதிரி முடி கொட்ட ஆரம்பிக்கும். பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதிகப்படியான உடல் சோர்வு இருக்கும், மார்பகங்களில் ஒரு வலி உண்டாகும். ஸோ சில பேருக்கு இடுப்பில் வலி, கால் குடைச்சல் உண்டாகிறது, தூக்கம் அடிக்கடி தடைப்படுறது, கூடவே மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அதிகமாக கோபப்படுறதோ இல்லை ஒரு சில விஷயங்களை ரொம்ப மைண்டில் எடுத்துகிட்டு டிப்ரெஷன் மாதிரியான ஒரு நிலைக்கு போகிறதோ, சாதாரண பிரச்சனைகளை சரியான முறையில் நிர்வகிக்க முடியாத ஒரு நிலைக்கு போகிறதோ, இந்த மாதிரியான உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய மாற்றங்களை ஒரு 40 வயதோட தொடக்கத்திலே பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெனோபாஸோட சிம்டம்ஸ் தொடங்க ஆரம்பிக்கும். முதல் விஷயமா அவங்களுக்கு அடிக்கடி வேர்த்து கொட்டுறது, திடீர்னு நைட்டில் வேர்த்து கொட்டும். சில சமயங்களில் வீட்டில் எல்லாருக்குமே நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் தான் அவங்களோட நிலை இருக்கும். ஆனால் இவங்களுக்கு மட்டும் அதிக சூடான ஒரு நிலை இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு உடம்பு எப்பவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி உணர்வாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஞாபக மறதி நிறையா இருக்கும். என்ன காரணத்துக்காக கிச்சனுக்குள்ளே போனோம், ஸோ அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் பண்ணணும், இந்த மாதிரி செலக்டிவாக சில விஷயங்கள் மறந்து போகிறத அவங்க நோட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வெஜைனல் ட்ரைனஸ் இருக்கும், பிறப்புறுப்பு பகுதியில் ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகிறது. ஸோ அதே மாதிரி தாம்பத்தியத்தில் விருப்பமே இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்புலையும் சரி மனசுலையும் உண்டாக ஆரம்பிக்கும். சில பெண்கள் ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகளும், அதே மாதிரி உடல் எடை அதிகரிக்கிறது, முடி கொட்டுறது மாதிரியான பிரச்சனைகள். இந்த உடல் எடை அதிகரிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இடுப்பு பகுதி, தொடை பகுதியில் மட்டும் அதிகமான அளவுக்கு வெயிட் போடுறத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரேவிங்ஸ் நிறைய இருக்கும். பால் சார்ந்த பொருட்களை அதிகமாக எடுத்துக்கணும். முக்கியமாக காஃபி, டீ அடிக்ஷன் முன்ன இல்லாத அளவுக்கு இந்த சமயங்களில் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். அதுலேருந்து மாற்றம் கொண்டு வரணும்னு நினச்சா கூட முடியாத ஒரு நிலை அவங்களுக்கு இருக்கும். ஸோ சில பெண்கள் இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது, குதிங்கால் வலி இருக்குது, அதே மாதிரி முழங்காலில் வலி இருக்குது, கழுத்தில் வலி இருக்குது, இடுப்பில் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம தனித்தனியாக ஒரு டிஸ்க் ப்ரோலாப்ஸோ இல்லை நமக்கு காலில் குதிங்காலில் எலும்பு வளர்ச்சி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளாக பார்க்கும்பொழுது கூட நம்மளுடைய ஹார்மோன்ஸில் உண்டாகக்கூடிய சேஞ்சஸ்னால நம்மளுடைய தசைகள் எல்லாமே ரொம்ப பலகீனமாகிடும். ஸோ தசைகள் பலகீனமாகிறதுனால எந்தெந்த மூட்டுகளெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த மூட்டுகளில் வலியை நம்ம உணரலாம். ஸோ இது எல்லாமே பெண்களோட உடம்புல எதனால் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட அளவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய பிரெயின்லேருந்து வரக்கூடிய தூண்டுதல் நம்ம உடம்புல எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனோட அளவு அதிகப்படுத்தும். ஸோ இதுதான் நமக்கு இந்த மெனோபாஸ் உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணங்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம உடம்புல இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் உண்டாகிறதுனால உடல்லையும் சரி மனதிலையும் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மெனோபாஸ் உண்டாகுது அப்படின்னா முதல்ல
என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜனை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ முக்கியமாக எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், அதிகமாக பால் சார்ந்த உணவுகள், காஃபி மாதிரியான பீவரேஜஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகள், அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்களை வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எள்ளு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வேர்க்கடலை, சிகப்பு அரிசி இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜனும் அதே மாதிரி இரும்புச்சத்து இது எல்லாமே வந்து இருக்கிறதுனால உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜனை ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக வந்து வச்சுருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம அன்றாட வாழ்வியல் முறைகள், ஸோ என்னென்னலாம் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, முக்கியமாக எளிமையான ஒரு நடைப்பயிற்சி, கூடவே சூரிய நமஸ்கார பயிற்சி, இது கூட சுவாச பயிற்சிகள். ஸோ இந்த மாதிரி எளிமையான சில பயிற்சிகளை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ நிறைய பெண்கள் கேட்குறது உண்டு, இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாதிரிலாம் ஃபுட்டுலாம் வந்து ரொம்ப பார்த்துலாம் எடுத்துக்கிட்டது இல்லை டாக்டர், அதே மாதிரி நான் எந்த எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ண மாட்டேன், ஆனால் இப்போ மட்டும் ஏன் இந்த பிரச்சனை உண்டாகுது அப்படிங்கிறத கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தீங்களோ ஸோ அது வந்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்னால அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஹார்மோன்ஸ் குறைய நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன தவறுகள் கூட உங்களுடைய உடம்புல வந்து நோயாக வந்து மாறும். ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள் ரொம்பவே அவசியமானது. ஸோ அடுத்ததான் நம்ம சில மூலிகைகளையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் கோரைக்கிழங்கு, அது கூட அசோகப்பட்டை, மஞ்சிட்டி, மாசிக்காய், கூடவே சதாவரி இதெல்லாம் சேர்ந்த ஒரு கஷாயமோ இல்லை டீ மாதிரியோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோரைக்கிழங்கு அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது, அதே சமயத்தில் அது உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் குறைச்சி குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக அசோகப்பட்டை. இந்த அசோகப்பட்டை அப்படிங்கிறது நல்ல துவர்ப்பு தன்மையுடையது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் சில பேருக்கு அதிகப்படியாக ப்ளீடிங் ஆகிறது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங் மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் கொஞ்சமாக வந்து ப்ளீடிங் ஆகிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த அசோகப்பட்டை வந்து சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட. ஸோ அந்த பீரியட்ஸ் அப்போ உண்டாகக்கூடிய மார்பக வலி, அதே மாதிரி கால் குடைச்சல், இது எல்லாத்தையுமே வந்து அது சரி பண்ணும். ஸோ அடுத்ததாக மாசிக்காய் அப்படிங்கிறது இதுவும் நல்ல துவர்ப்பு தன்மை உடையது. ஆனால் இது வந்து அந்த பிறப்புறுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை வந்து குறைக்கும். ஸோ உடம்புல அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக மஞ்சிட்டி. ஸோ மஞ்சிட்டி வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, நம்ம ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணக்கூடியது, முக்கியமாக அந்த ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது. நிறைய பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் மைல்டாக தைராய்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜனோட அளவில் வந்து மாற்றங்கள் உண்டாகி இதனால் வந்து அவங்களுக்கு மார்பகங்களில் கட்டி உண்டாகிறதோ இல்லை கர்ப்பப்பையில் கட்டி உண்டாகிறதோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மஞ்சிட்டிக்கு இருக்கும். ஸோ இது உடலையும் நல்லா வந்து குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக சதாவரி. இந்த சதாவரி வந்து ஒரு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன், அதாவது ஈஸ்ட்ரோஜன் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன், அதே மாதிரி நமக்கு பிளான்ட்லேருந்து வரக்கூடியதை வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம். ஸோ அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் இருக்கிறதுனால சதாவரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமாக ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகிறது. இந்த மெனோபாஸில் உண்டாகக்கூடிய மற்ற எல்லா பிரச்சனைகளுமே வந்து இது நிவர்த்தி பண்ணும். ஸோ இந்த 5 மூலிகைகளும் சேர்ந்த ஸ்ரீகேர் கஷாயம் எப்படி தயாரிக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஷாயம் எப்படி தயாரிக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மெனோபாஸ் காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்ரீகேர் டீ, இந்த டீ தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கோரைக்கிழங்கு, அசோகப்பட்டை வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம், மஞ்சிட்டி, மாசிக்காய், சதாவரி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி தனியாக வந்து ஒரு பவுடராக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த பவுடரை வந்து நம்ம இப்போ டீயாக வந்து தயாரிக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 250 ml வந்து நம்ம தண்ணீர் வந்து எடுத்துருக்கோம். இந்த தண்ணீரை வந்து நல்லா நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சூடான பிறகு நம்ம வந்து இந்த பொடி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சூர்ண பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். டீ வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டிடலாம். இப்போ இந்த டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வடிகட்டிக்கலாம்.
இது கூட கொஞ்சம் நம்ம தேன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் சாயங்காலம் 2 வேளையுமே வந்து இந்த டீ வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும்போது மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள், உடம்பளவுல நடக்கக்கூடிய மாற்றங்கள், மனதளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே வந்து சரியான முறையில் வந்து நம்ம நிர்வகிக்கலாம். ஸோ இந்த டீ ரெகுலராக காலை, இரவு 2 வேளையுமே வந்து நீங்கள் உணவுக்கு முன்னாடியோ இல்லை உணவுக்கு அப்புறமோ எந்த டைமில் நீங்கள் டீ குடிப்பீங்களோ அதற்கு பதிலாக வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். மெனோபாஸ் காலகட்டத்தில் பெண்களோட உடம்புல உண்டாகக்கூடிய மாற்றங்கள், ஸோ இந்த மாற்றங்களை சரியான முறையில் வந்து நிர்வகித்து மெனோபாஸ் காலகட்டத்தை எப்படி ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஸ்ரீகேர் கஷாயம் இல்லை ஸ்ரீகேர் டீன்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டீ வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் விடுபட்டு ஆரோக்கியமான ஒரு நபராக மாறலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.